அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் செயல் திட்டம் என்பதை அதிமுக எப்போது புரிந்து கொள்ளப் போகிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து திருச்சி செல்லும் முன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். என்னை போன்றவருடைய பார்வையிலும் கூட அதிமுக ரொம்ப சைலண்டாக இருக்குது, பிஜேபி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அப்போ பிஜேபி தான் அந்த அணியை லீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதிமுகவை விழுங்குவது தான் பாஜகவின் உடனடி திட்டம். இதை அதிமுக காரர்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? பெரியாரை விமர்சனம் செய்த பிறகும் அவர் அமைதி காக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையிலேயே பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா, உள்வாங்கிக் கொண்டாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. முருக பக்தர்கள் மாநாட்டில் தான் அரசியலே பேசவில்லை என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். மாப்போ சிவஞானத்தின் 120வது பிறந்த நாளையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு நைனா நாகேந்திரன் மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசினார். சமஸ்கிருதத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர் கடந்த காலங்களைப் போன்றே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சமஸ்கிருதத்துக்கு அதிக மொழி வேற்றுமையை மத்திய அரசு கடைபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நிதியை தான் அவங்க முன்னால் இருக்கும்போது அதே மாதிரி தான் நிதி ஒதுக்கியிருந்தாங்க. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நாங்களாம் இருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ மட்டும் அவங்க பேசாமல் இருந்துட்டு இப்போ மட்டும் ஏன் பேசுகிறாங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. அண்ணா பெரியார் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அந்த ஒரு ஆவணப்படம் வெளியிட்டாங்க. ஓபிஎஸ் கூட அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக அரசியல் கட்சியினர் அதில் நான் அரசியல் பேசவே இல்லை. நான் முழுக்க ஆன்மீகத்தை பற்றி தான் பேசினேன். இல்லை யாரும் அப்படி பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. நானும் அந்த மேடையில் இருந்தேன். யாரும் அடுத்த மதத்தை புண்படுத்துகிற மாதிரியோ அடுத்த மதத்தை இழிவுபடுத்தியோ பேசுவதை நாங்களும் அனுமதிக்க மாட்டோம். யாரும் அப்படியும் பேசவில்லை. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.